வணக்கம் நண்பர்களே. இப்போது நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டேலி ERP 9 அப்படிங்கிற சாஃப்ட்வேரை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது, அதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, எப்படி இருந்தது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இப்போ ஒரு டீட்டெயிலாக ஓவராலாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிறத ஸ்க்ரீன் ரெக்கார்ட் மூலமாக ஸ்க்ரீன் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா, வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா. இந்த வீடியோ எதுக்காக பண்ணுறேன்னா டேலியே என்னென்னு தெரியாதவங்களுக்காக சொல்லித்தரக்காக பண்ணுறேன். அதில் நிறையா விஷயம் தெரிஞ்சவங்க இந்த டேலிங்கிற சாஃப்ட்வேருக்குள்ளே நிறைய விஷயம் தெரிஞ்சவங்க, அவங்களுக்கு இது இல்லை. இப்போ என்னென்னா, நான் கூகுள் குரோம் யூஸ் பண்ண போகிறேன். கூகுள் குரோம் யூஸ் பண்ணி இந்த வெப்சைட்குள்ளே போகிறேன். டேலி நான் ஏற்கனவே டைப் பண்ணங்காட்டி அது ஹிஸ்ட்ரி வருது, அதனால் கிளிக் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் டேலி சொல்யூஷன்ஸ் இருக்குல்ல, இந்த டேலி சொல்யூஷன்ஸ்.comங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஒரிஜினல் வெப்சைட்டு. வேறு எதில் இருந்தாலும் அது வந்து ஒரிஜினல் கிடையாது. இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. ஹோமுக்கு கொண்டு போயிடுறேன். சரிம்மா, ஹோமில் வந்து இன்டர்நேஷ்னல் இருக்குது. இன்டர்நேஷ்னல்னால் இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கிறது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்தியாவுக்கு மாற்றுறேன். மாற்றியாச்சா, இந்தியாவில் மாற்றினோன்னே இந்தியன் ஸ்டாண்டர்டுக்கு தகுந்தாப்படி என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கோ அதெல்லாம் வரும். இப்போ பார்ப்போம். டேலி ப்ரைம், டேலி ERP 6.63 அப்படிங்கிறது தான் லாஸ்ட் வெர்ஷன். அதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது. பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த. ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸில் போய் பார்த்தா தெரிஞ்சிடும். எப்படி போனால் டவுன்லோட்ஸை கிளிக் பண்ணோன்னே கீழே இருந்துச்சு இன்ஸ்டால் எ ப்ரீவியஸ் வெர்ஷன். பார்த்துக்குங்க. டேலி கடந்து வந்த பாதை இதுதான். டேட்டா கான்வர்சேஷன் யூட்டிலிட்டி டேலி 4.52 டேலி ERP 9 டேலியோட ஆரம்ப கட்டம். பார்த்துக்குங்க. இது யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. ஆகும்னா எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்த உடனே டேலி ஓப்பன் பண்ணுவாங்க, டவுன்லோட் பண்ணுவாங்க, உள்ளே போவாங்க. என்னென்னு இருந்ததுன்னு யாரும் எனக்கே சொல்லித்தரல. யாரும் நம்மளே கற்றுக்க வேண்டியது தான். அப்படியே நோண்டி நோண்டி பாருங்களேன், இவ்வளோ ரிலீஸ் பண்ணாங்க. கடைசியாக 5.5 வந்து 6 வந்து 6.4 வந்து எல்லாம் கடைசியாக வந்து 6.63யோட அந்த வெர்ஷனே முடிஞ்சுது. இப்போ இனி பணம் கட்டி இதை யார் இதை வச்சுருக்காங்களோ டேலி ERP 9 அதை வந்து பார்த்திங்கன்னா டேலி ப்ரைம் ரிலீஸ் 1/1/2001. நான் இது வரைக்கும் இதை தான் வச்சுருக்கேன். என்னோடய வேறு சிஸ்டத்தில், நான் ஒர்க் பண்ணுற சிஸ்டத்தில் இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ நம்ம அப்கிரேட் பண்ணணும். இனி கிடையாது, இந்த வெர்ஷனுக்கு அப்புறம் வெர்ஷன் கிடையாது. டேலி ப்ரைம் வந்துருச்சு. எப்போ வந்துருச்சுன்னா, எப்போ வந்துருச்சுன்னா 23/1/2021 டேலி ப்ரைமுங்கிறது ரிலீஸ் பண்ணிக்கிட்டான். இப்போ நம்மளுக்கு என்ன தேவை, நான் இதை தான் ஒர்க் பண்ணேன். உங்களுக்கு ஃபஸ்ட்டு இதோட பேசிக்கை சொல்லி தந்துடுறேன், அதுக்கப்புறம் ப்ரைமும் சொல்லித்தரேன். சரிங்களா, இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டால் பண்ணுறது ஏன் இவ்வளோ ப்ரொசீஜர்னால், இது வந்து ப்ரீவியஸ் வெர்ஷன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எவ்வளோ வெர்ஷன் வந்திருக்கு, 1 2 3. டேலி ப்ரைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா 1.13ங்கிற வெர்ஷனெல்லாம் 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம அப்கிரேட் ஆகாமல் இருக்கும். அப்போ அப்கிரேட் பண்ணிக்கலாம். வேறு சிஸ்டத்தில் இருக்க பண்ணிக்கிறேன். அப்போது இதை கிளிக் பண்ணணும். இன்ஸ்டால் ஆகுதுங்களா. இப்போ நம்ம இது இன்ஸ்டால் பண்ணினாலுமே
என்ன பண்ண முடியும்னா எஜுகேஷன் மூடுங்கிற அந்த கான்செப்டில் தான் யூஸ் பண்ண முடியும். இன்ஸ்டால் ஆகட்டும். வேறு என்னென்ன இருக்குது பார்ப்போம். எவ்வளோ ரேட்டு வருதுன்னு பார்ப்போமா. சில்வர் ரெண்டல், சில்வர் கோல்டு ரெண்டல், கோல்டு யார் யாருக்கு? சில்வர் ரெண்டலுங்கிறது சிங்கிள் யூசர் எடிஷன் ஃபார் ஸ்டாண்டர்ட் ஒன் பிசிஸ். ஒரு பிசிக்கு மாதம் ஒரு மாதத்துக்கு 600 ரூபா ப்ளஸ் 18%, 108 ரூபா ஜிஎஸ்டி கட்டுறோம். அப்போ எவ்வளோ வச்சு? 708 ரூபா. சில்வரில் சிங்கிள் யூசர் எடிஷன் ஃபார் ஸ்டாண்டர்ட் ஒன் பிசிஸ் பெர்பென்சுவல் 18,000 ரூபா. இது வந்து வருஷத்துக்கு ஒருக்கா. இதை பை பண்ணிடுறோம். இதில் என்ன பண்ணுவோம்னா, இதுக்கும் என்ன ஆப்ஷன்னா, இது வந்து வாடகை. சரிங்களா? மாதத்துக்கு ஒருக்கா நம்ம வாடகை, அதாவது ரெண்டல் வீட்டில் இருக்கிற மாதிரியும். இதில் என்ன இதுனா, சில்வருங்கிறதுல ஓன் ஹவுஸில் நம்ம எப்படி சொத்து வரி கட்டுறோம் அந்த மாதிரி கான்செப்ட் ஆக்கும். சரிங்களா? இதெல்லாம் யாரும் சொல்லித்தரது கிடையாது. கேட்டால் 50,000 ரூபா பீஸ் வேணும், 30,000 ரூபா பீஸ் வேணும், நல்லா கேட்குறாங்க. கோல்டு ரெண்டல் இது அன்லிமிட்டெட் யூஸர், அவ்வளோதாங்க. இது வந்து சிங்கிளாக யூஸ் பண்ணுறாங்க, இது அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணுறாங்க. வேறு ஒன்றும் பெருசாக அவ்வளோ இல்லைங்க. டேலி ப்ரைம் டெவலப்பர் இதுவும் அப்படி தான். டெவலப்பர் என்வரான்மெண்ட் டிசைன் ஃபார், அதாவது இது எதுக்கு தெரியுமா, நம்மளுக்கு தகுந்தாப்படி மாற்றிக்கிறது போல். அந்த இது என்ன பெஸ்ட் டீட்டெயில் பாயிண்ட் பர்சல் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், இது என்னென்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் நீ யூஸ் பண்ணதே கிடையாது. நம்மளுக்கு போதும், நம்ம பேசிக்காக வந்து ஒரு கணக்கு வழக்கு பார்க்குறவங்க இது தெரிஞ்சிருந்தால் போதும். டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, கிளிக் பண்ணுறேன். தேடி இப்படி வரும். இதை வந்து எஸ் கொடுத்துக்கணும். எஸ் கொடுத்தாச்சா? வரும், வெயிட் பண்ணுங்க. வந்துடுச்சா? இதில் 1986 இருக்காங்க. இன்ஸ்டால் கொடுக்குறோம். நியூ இன்ஸ்டலேஷன் டேலி ERP 9 சீரீஸ் ஏ ரிலீஸ் 64 பிட்டில் என்னோடது இருக்கிறங்காட்டி இது பண்ணிக்கிறேன். இன்ஸ்டலேஷன் ஃபோல்டரு சி ஃபோல்டரில் என்னோடய இன்ஸ்டலேஷன், அது எந்த ஃபோல்டரில் வேணால் இன்ஸ்டலேஷன் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோட இது டிஓ லோக்கல் இஓ எதில் வேணால் நம்ம பண்ணிக்கலாம். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அட்வான்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். டேட்டா டைரக்டரி, கண்ட்ரி செலெக்ஷன், ஸ்டார்ட் அப் லாங்குவேஜ். டேட்டா டைரக்டரினா இது ரொம்ப முக்கியமான இதுதான் ஒரிஜினல் டேட்டா. கம்பெனியோட க்ரியேட் பண்ணுற அத்தனை டேட்டாவும் இதில் தான் இருக்கும். அதை எங்கே பண்ணுறீங்கன்னா, சீல வைக்காதீங்க. ஒரு வேளை கிராஷ் ஆகிடுச்சோ இல்லை ஃபார்மேட் ஆகிடுச்சுன்னா அதெல்லாம் அழிஞ்சு போகும். அதுக்கு லோக்கல் டிஓ ஏதோ ஒன்று உங்கள் இதில் இருக்கும்ல வேறு ஃபோல்டரு, அதில் போயிட்டு மேக் ஏ நியூ ஃபோல்டர் டேலி டேட்டா அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? reselect the newly created folder. ஓகேவா? டேலி டேட்டாவை நம்ம சூஸ் பண்ணிட்டோம். ரொம்ப முக்கியம் இது. ஏன்னா இதுதான் ஒரு கம்பெனி நீங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணாலும் இது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த டேட்டா இருங்க, நான் அது பின்னாடி எல்லாமே சொல்லித்தரேன் ஒவ்வொன்றா. இது நிறைய பேர் பேக்கப் எடுத்து வைக்காமல் அந்த இதில் டேலி ஒரு பேக்கப் இருக்குது, அந்த பேக்கப் எடுத்து வச்சுட்டு அப்புறம் கம்பெனிக்காரங்களை கூப்பிட்டு இது எப்படி பண்ணுறது நல்லா கேட்டுட்டு இதெல்லாம் பிரச்சனையாகும். அது எல்லாமே நான் சொல்லித்தரேன். இது ஏன் சொல்லித்தரேன்னா, எனக்கு இந்த விஷயம் தெரியும். ஏன்னா நான் வேலைக்கு போகும்போது வந்து டேலி தெரியுமான்னு கேட்டாங்க.
என்னோட நண்பர்களும் சிலருக்கெல்லாம் வந்து டேலி தெரியலைன்னு சொல்கிறாங்க. சரி, அப்படிங்கிற பட்சத்தில் சும்மா அதை இன்றைக்கி கொரோனா லீவு, அதனால சொல்லித்தரலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இன்ஸ்டால் கொடுங்க. எப்போவுமே டெஸ்க்டாப்பை வந்து இந்த மாதிரி இதில் நிறைய ஃபோல்டரோ வீடியோஸோ எதுவும் வைக்காமல் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த டெஸ்க்டாப்புங்கிறது வந்து இந்த மாதிரி ஒன்றுமே இல்லாமல் இப்படி ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா, எம்டிஆர் இருந்ததுன்னா, நீங்கள் அதாவது ஸ்டார்ட் அப் ஒரு சுவிட்ச் அமுத்தி ஆன் பண்ணுறீங்களோ அந்த கான்செப்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஆன் ஆயிரும். ரீசைக்கிள் பின்னில் ஏதாவது இருந்ததுன்னா அழிச்சிருங்க. இன்ஸ்டால் ஆகிறக்குள்ள ஒரு சின்ன விஷயம் பார்ப்போமா? இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? ஆல் ப்ரோக்ராம், கால்குலேட்டர் இருக்குது, பெயிண்ட் இருக்குது. ஸ்னிப்பிங் டூல்னால் என்னன்னு தெரியுமா? ஸ்க்ரீனை கேப்சர் பண்ணுறது தான் ஸ்னிப்பிங் டூல். கேப்சர் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம ஒரு இதாக. ஓகேங்களா? இன்றைக்கி ஒரு புது விஷயம் கற்றுக்கிட்டோம். ஓகேவா? வெல்கம் டு சிம்பிளிசிட்டி. யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால்ட் டேலி ERP 9 சீரீஸ் A ரிலீஸ் 6.63 64 பீட்டில் டன் ஆன் ஆயிடுச்சு. விண்டோ ஃபயர்வால் ஹேஸ் பிளாக்டு சம் ஃபியூச்சர் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம். என்னன்னா, விண்டோ ஃபயர்வால் பிளாக்டு சம் ஃபியூச்சர் ஆஃப் டேலி ERP 9 all public and private networks. Communicate these networks private such as those in airport and car. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபயர்வால் இருக்கும்ல செக்யூரிட்டி, அது வந்து அலர்ட் பண்ணுது இது வந்து கம்யூனிகேட் பண்ணாமல் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு. எதுக்காகனா, ஏதாவது இதில் இருக்கிற டேட்டாவை ஏதாவது திருறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அதனால. அது ஓகே கொடுத்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்டிவ் யுவர் லைசன்ஸ், அதாவது நம்மக்கிட்ட லைசன்ஸ் இருக்கும் பட்சத்தில் சீரியல் நம்பர், அதாவது நம்ம பை பண்ணியிருந்தோம்னா சீரியல் நம்பரு, ஆக்டிவேஷன் கீ, அட்மினிஸ்ட்ரேட்டர் இமெயில் ஐடி, கன்ஃபர்மேஷன் அதாவது நம்ம பை பண்ணுறோம்னு வச்சுங்க. நான் சொன்னிருந்தேன்ல நெட்வொர்க்கில், ஒரு நிமிஷம் நீங்கள் சொல்லியிருந்தேன்ல, பை பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து இந்த ஆப்ஷன் எல்லாம் தருவாங்க. நம்ம எந்த இமெயில் ஐடி வச்சு போனோம், ஆக்டிவேஷன் கீ, சீரியல் நம்பர் எல்லாம் தந்துடுவாங்க. அதுக்கப்புறம் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிரும். எஜுகேஷன் மூடு போய் லைசன்ஸ் மூடு வந்துடும். புரிஞ்சுதுங்களா? நம்மக்கிட்ட லைசன்ஸ் இல்லை, அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, அவ்வளோதான், வெளியே வந்துட்டோம். சரிம்மா? செலக்ட் கம்பெனி, நம்மக்கிட்ட கம்பெனி இல்லை. சரிங்களா? முதல்ல வந்து கான்ஃபிகரேஷன் போகும், நல்லா பார்த்துக்குங்க, முதல்ல சொல்லித்தரேன். இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ ஆன் பண்ணோன்னு இப்படி தான் வரும். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த எஜுகேஷன் மோடு இருக்குல்ல, இந்த லைசன்ஸ் அண்ட் சர்வீஸ் எஜுகேஷன் மோடு, இது வந்து மாறிடும். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ரியாக்டிவ் இதெல்லாம் ஓகே, கெட்டர் ரெண்டல் லைசன்ஸ், கான்ஃபிகர் எக்ஸிஸ்ட் லைசன்ஸ், இதெல்லாம் ஓகே. ரிமோட்டு நம்ம வேறு கம்ப்யூட்டர் மூலமாகவும் இந்த இதில் லைசன்ஸ் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா,
ஒர்க் இன் எஜுகேஷ்னல் மோட். ஆல்ட் ப்ளஸ் டபிள்யூ அப்படிங்கிற ஷார்ட்கட் கீ அழுத்துனீங்கன்னா உள்ளே வந்துடும். இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா கான்ஃபிகரேஷன் போகணும். F12 பார்த்துங்க, அங்கேயே கொடுத்துருப்பாங்க, பார்த்துட்டிங்களா? F12 இதில் ஜெனரல், நியூமரிக் சிம்பிள், அக்கௌண்ட்ஸ், இன்வென்ட்ரி இன்ஃபோ, வவுச்சர் என்ட்ரி, இன்வாய்ஸ் ஆர்டர் என்ட்ரி, பேரோல் கான்ஃபிகரேஷன், பேங்கிங் கான்ஃபிகரேஷன், பிரிண்டிங், இமெயிலிங், டேட்டா கான்ஃபிகரேஷன், அட்வான்ஸ்டு கான்ஃபிகரேஷன், ப்ராடக்ட் அண்ட் ஃபியூச்சர், லைசன்ஸ், குவைட். ஒவ்வொன்றுக்கும் எல்லாத்துக்குமே இங்கே தான் ப்ரோக்ராம் பண்ணணும். ப்ரோக்ராம் மீன்ஸ் இதில் வந்து கான்ஃபிகரேஷன் பண்ணணும். கண்ட்ரி டீட்டெயில்ஸ் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதுலேயே டிஃபால்ட்டாக இருக்கும். இதெல்லாம் ஒன்றும் மாற்ற வேண்டியதில்லை. டேட் எப்படி வேணும் பார்த்துக்குங்க. டிஃபால்ட் அப்பேரன்ஸ், நேமிங் ஸ்டைல் எப்படி வேணும், ஃபார்மேட் ஆஃப் டேட்ஸ் எப்படி வேணும், ஃபார்மேட் ஆஃப் நம்பர்ஸ் எப்படி வேணும். ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இல்லை கவர்மெண்ட்டுக்கூட சம்மந்தப்பட்ட ஃபினான்ஷியல் சாஃப்ட்வேருங்காட்டி எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட்டுக்கு ரிலேட்டடாக எந்த ஃபார்மேட்டில் வேணுமோ அந்த ஃபார்மேட்டில் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக பண்ணி வச்சுருப்பாங்க. ஏதாவது நம்மளுக்கு சப்போஸ் டவுட் வருதுனாலும் இந்த டெக்னிக்கல் டீம் கிட்ட நம்ம கேட்டுக்கலாம். ஓகேங்களா? ஜென்ரல் நியூமரிக் சிம்பிள்ஸில் இது வந்து நியூமரிக்ஸ் சிம்பிள் பிஃபோர் நம்பர் ப்ரிஃபிக்ஸ் டிஃபால்ட் வந்து ப்ளஸ். இதெல்லாம் வந்து நியூமரிக் சிம்பிள்ஸ் என்னென்ன மாதிரி வரணும் இதெல்லாம் நம்ம வந்து எதுவுமே மாற்றக்கூடாது என்றைக்குமே. அக்கௌண்ட்ஸ், இன்வென்ட்ரி, இன்ஃபோ இதுதான். இதில் என்ன பார்க்கணுன்னா ப்ரொவைட் அலைஸ் அலாங் வித் நேம். அதுதான் இப்போ வந்து ஒருத்தருக்கு 2 பேர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து என்னென்னு தெரியும், கம்பெனி பேரும் தெரியணும், அவரோட பர்சனல் பேரும் தெரியணும்னா ப்ரொவைட் அலைஸ் அலாங் வித் நேம் அப்படிங்கிற இதெல்லாம் இருங்க, எல்லாமே சொல்லித்தரேன். இதெல்லாம் ஃப்யூச்சர் மட்டும் பார்த்துங்க. இது எங்கே யூஸ் பண்ணுவோன்னு சொல்லித்தரேன். இதெல்லாம் டிஃபால்ட், இதெல்லாம் எதுவும் மாற்றிடாதீங்க. வவுச்சர் என்ட்ரி இதுவும் டிஃபால்ட்டு, இதுவும் மாற்ற வேண்டாம். ஏதாவது தேவைங்கிற பட்சத்தில் மாற்றிக்கலாம். ஓகேவா? டேட்டா கான்ஃபிகரேஷன் தான் முக்கியம். ஏன்னா ஃபஸ்ட்டு இருக்குல்ல இந்த ஆப்ஷன் இருக்குல்ல, இது வந்து டேலி டேட்டாவை நம்ம ஏற்கனவே மாற்றிக்கிட்டோம். ஏன்னா இருங்க, அது எதுக்காகன்னு சொல்கிறேன், ஒரு நிமிஷம். கம்பெனி கிரியேட் பண்ண அங்கே வந்துடும். லொக்கேஷன் ஆஃப் எக்ஸ்போர்ட் ஃபைல்ஸு, எக்ஸ்போர்ட் பண்ணுற ஃபைலை வந்து வேணால் இங்கே போகணும்னு மாற்றிக்கலாம். புரிஞ்சுங்களா? இது எல்லாமே ஓகேங்க, இல்லை எதுவும் மாற்ற வேண்டாம். அட்வான்ஸ்டு கான்ஃபிகரேஷனு இதெல்லாம் கிளைண்ட் சர்வரு. எக்ஸாம்பிள் என்ன தெரியுங்களா, இந்த கம்ப்யூட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, வேறு ஒரு கம்ப்யூட்டர் கூட கனெக்ட் பண்ணணும்னா இந்த ஆப்ஷனெல்லாம் யூஸ் பண்ணணும். இதுவும் தேவைங்கிற பட்சத்தில் யூஸ் பண்ணிக்கலாம், இப்போதைக்கு தேவையில்லை. ப்ராடக்ட் அண்ட் ஃபியூச்சர்ஸ் இது வந்து டிடிஎல் ஃபைல்ஸ் ஆட்-ஆன்ஸ். டிடிஎல் ஃபைல்ஸ் ஆட்-ஆன்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். டிடிஎல் பார்த்துங்க. டேலி டெஃபினிஷன் லாங்குவேஜ். டிடிஎல் இஸ் அன் proprietary language of Tally. TDL enables function the product Tally developer. புரிஞ்சுதுங்களா? இது ஒரு லாங்குவேஜ். Tally definition language. ஓகேங்களா? இதில் என்னென்னா நம்மளுக்கு ஃபியூச்சர்ஸ் இருக்குல்ல, எப்படி சொல்கிறது, இந்த வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்ல ஃபியூச்சர்ஸ் இருக்குங்களா, அந்த மாதிரி டேலிலையும் ஃபியூச்சர் இது. ஓகேங்களா? இது ஓகே, இது அவ்வளோதான். இதுக்குள்ளே லைசன்ஸு ஆக்டிவ் லைசன்ஸ் வந்து நம்ம இன்னும் பர்ச்சேஸ் பண்ணாத காரணத்தால் லைசன்ஸ் நம்மக்கிட்ட இல்லை. லைசன்ஸ் வரும்போது பார்த்துக்கலாம். குவைட் வெளியே வந்தாச்சு. ஃபஸ்ட்டு கம்பெனி எப்படி, இதெல்லாமே இன்ட்ரோடக்ஷன். சரிங்களா? டேலி ஷாப்னு என்ன, இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். அதை தான் நான் சொன்னேன்ல, டிடிஎல் அந்த ஃபியூச்சருக்கு
பார்ட்டி ப்ரீவியஸ் பேலன்ஸ் ரீல் ப்ரைம் 1 பெஸ்ட் செல்லிங் ஆட் ஆன். இது எல்லாமே என்னென்னா ஒரு ஃபியூச்சரு. பார் கோடு ஸ்கேன் பண்ணுற ஆப்ஷன் எல்லாமே இருக்குது. அதுக்கு எவ்வளோ பணம் கட்டணும்? 283 ரூபா பணம் கட்டணும். ஆட்டோ கேப்சர் லாஸ்ட் சேல்ஸ் ரேட் ஆஸ் பார்ட்டி இதெல்லாமே ஃபியூச்சருங்க. புரிஞ்சா? லாங்குவேஜ் என்னன்னு பார்ப்போம். இங்கிலீஷ் மட்டும் இருக்கும், தமிழ் வேணும்னு போட்டுக்கலாம். கீபோர்ட் சொன்னல தமிழ் வேணும் அதில் இருக்குது. கண்ட்ரோல் சென்டர் யுவர் tally.net ஐடி, யுவர் tally.net பாஸ்வேர்ட். .netனா நம்ம கம்பெனி கிரியேட் பண்ணும்போதோ இல்லைனா அதை வந்து tally.net இந்த கண்ட்ரோல் சென்டரில் இருக்குல்ல, இது வந்து நம்ம அதுதான் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு செக்யூரிட்டி மாதிரின்னு வச்சிங்களேன். சப்போர்ட் சென்டரு செக்யூரிட்டி ஹெல்ப் லைன்னு இருக்குன்னு பார்ப்போம். சொல்யூஷனுக்குள்ளே போக மாட்டேங்குது, அந்த வெப்சைட்டே போயிடுச்சுங்க. இந்த 6.63 கிடையாது இப்போது, புரிஞ்சுதுங்களா? இருந்தாலும் இதில் நான் சொல்லித்தரேன். இப்போ இதுக்கு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, பார்ப்போம். அதுக்கப்புறம் ப்ரைமுக்கு போயிடலாம். சும்மா பேசிக் மட்டும் பார்த்துட்டு. செலக்ட் கம்பெனி, நம்மக்கிட்ட கம்பெனி இல்லை. அப்போ என்ன பண்ணோம்னா கிரியேட் கம்பெனி த ஃபஸ்ட்டு இது. கிரியேட் கம்பெனியில் நேம் வந்து எக்ஸாம்பிள் ராம் அண்ட் கோ. மெயிலிங் நேம் ராமன் கோ தான் வரும். அட்ரஸ் வந்து கோயம்புத்தூர். உங்களுக்கு என்ன அட்ரஸ் வருதோ அதை கொடுத்துக்குங்க. சரிங்களா? கண்ட்ரி இந்தியா. ஸ்டேட், அதாவது ரொம்ப முக்கியமான இதுதான். எப்போவுமே இந்த சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் எல்லாம் கரெக்டான டீட்டெயில் கொடுக்கலன்னா அந்த கால்குலேஷன் எதுவும் வேலை செய்யாது. இந்தியா, அடுத்தது எந்த ஸ்டேட்டோ அதை கரெக்டாக கொடுத்துடணும். தமிழ்நாடு. பின்கோடு என்ன பின்கோடோ அதை கொடுத்துருங்க. பின்கோடெல்லாம் பெருசு இல்லை. ஃபோன் நம்பர் வந்து அப்ராக்சிமேட்டாக இது ஒரு ஃபோன் நம்பர் கொடுங்க. சரிங்களா? மொபைல் இது எல்லாமே கரெக்டான டீட்டெயில் கொடுக்கணும். ஏன்னா இது எல்லாமே பில்லிங்கில் வியூ ஆகும். மொபைல் நம்பரு 10 நம்பரு, ஃபேக்ஸ் நம்பர் இருந்தால் கொடுங்க. இமெயில் வந்து உங்கள் கம்பெனியோட இமெயில் வந்து நான் திரு என்டர்டெயினோட வீடியோ இதை டீட்டெயில் கொடுக்குறேன். ஓகேங்களா? வெப்சைட் எனக்கு பிளாக் மட்டும்தான் இருக்குது, எனக்கு வெப்சைட் இல்லை. உங்கள் வெப்சைட் இருந்தால் கொடுத்துக்குங்க. எப்போவுமே இதில் பார்த்துங்க புக்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இயர் டீட்டெயில். ஃபினான்ஷியல் இயர் பிகினிங்ஸ் ஃப்ரம். எப்போவுமே ஒரு ஃபினான்ஷியல் இயருங்கிறது என்னென்னா 1/4/2000 இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இந்த வருஷத்துக்கு சொல்கிறேன். 1/4/2021 டு 31/3/2022 அது ஒரு ஃபினான்ஷியல் இயரு. புக்ஸ் பிகினிங் ஃப்ரம் அப்படிங்கிறது நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட்லேருந்து நான் இந்த கம்பெனி கிரியேட் பண்ணுறது மட்டும் இப்போ சொல்லி தந்துடுறேன். நெக்ஸ்ட்டெல்லாம் வந்து அடுத்தடுத்த சப்ஜெக்டில் பார்க்கலாம். 1/4/2021 டு 31/3/2022 ஒரு ஃபினான்ஷியல் இயர், ஒரு வருஷம். புக்ஸ் பிகினிங் ஃப்ரம் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறேன்னா இன்றைக்கி டேட் கொடுக்கணும். இன்றைக்கி என்ன டேட்டு? இன்றைக்கி வந்து 16/5/21 இன்றைக்கி டேட்டு தான் கொடுக்கணும். இன்னிலேருந்து யூஸ் பண்ணுறேன்னா புரிஞ்சுங்களா? இதுக்கு முன்னாடி இருந்து யூஸ் பண்ணுறேன்னா அதுக்கு முன்னாடி இருந்து டேட் கொடுக்கணும். ஏன் மாற மாட்டேங்குது இல்லையா? புக்ஸ் இது என்னன்னா இது எஜுகேஷன் சிஸ்டம் மாதிரி நம்ம டேட்டை மாற்ற முடியலனால 16/5 சரிம்மா. இது எஜுகேஷன் அதனால் மாற்ற முடியல.
டேலி ஏதாவது செக்யூரிட்டி பண்ணணும்னா பாஸ்வேர்டு கொடுத்துங்க, இல்லைன்னா வேண்டாம். யூஸ் செக்யூரிட்டி கண்ட்ரோல், எனபிள் செக்யூரிட்டி டு அவைல் டிசிஎஸ் ஃபியூச்சர், இதுவும் தேவையில்லை. எஸ் கொடுத்தீங்கன்னு வச்சுங்க. பாருங்கள், நேம் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டரு, பாஸ்வேர்டு எல்லாம் கேட்கும். டிஎஸ்எஸ் ஃபியூச்சரை நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ஆடிட் ஃபியூச்சர் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் இல்லை இப்போதைக்கு யூஸ் பண்ணுறதில்ல. கிரியேட் கம்பெனியில் யூஸ் பண்ணுறதில்ல. அதனால் சும்மா ஏதோ ஒரு டீட்டெயில் கொடுங்க. கோயம்புத்தூர் ஆர் சென்னை ஆர் மும்பை, ஏதோ ஒரு டீட்டெயில். தமிழ்நாடு, வெப்சைட் எது இருக்கோ கொடுங்க. முதல் வெர்ஷனில் இது வராது, இதுக்கப்புறம் இருக்கிற நிறைய வெர்ஷனில் இதுதான் வரும். பேஸ் கரன்சி இருக்குல்ல, கரன்சியோட டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்கும். ஃபார்மல் நேம் வந்து ஐஎன்ஆர். நான் வேறு கண்ட்ரி கொடுத்தோம்னு வச்சுக்கிங்களேன், இருங்க காமிக்கிறேன். இந்தோனேஷியா கொடுக்கறேன்னா மாறிடுச்சிங்களா, தெரியுதா? இது தெரியுதா? இந்தோனேஷியா. அதனால் ரொம்ப கவனமாக கொடுக்கணும். இந்தியா, தமிழ்நாடு, சஃபிக்ஸ் சிம்பிள் டு அமௌண்ட், நோ எனக்கு வேண்டாம். ஆட் ஸ்பேஸ் பிட்வீன் அமௌண்ட் அண்ட் சிம்பிள், ஆமாம் எனக்கு வேணும். எனக்கு சிம்பிள் வேணும், அமௌண்ட்டு தனியாக தெரியணும். நோ, நிறைய ஆப்ஷன் இருக்குது, இதெல்லாம் பார்த்துக்குங்க. பைசா எனக்கு வேணும், எல்லாமே கொடுத்துங்க. ஓகே, கம்பெனி க்ரியேட் ஆகிடுச்சு. நிறைய க்ரியேட் ஆனோன்னு வியூ இப்படி தான் இருக்கும். இதில் என்ன பண்ணணும்னா அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ், சரிங்களா? நிறைய பேர் என்னென்ன சொல்லி தருவாங்க தெரியுமா? யூடியூப் அக்கௌண்ட் இன்ஃபோ போகணுங்க, குரூப்ஸ் இருக்குது, க்ரியேட் பண்ணிக்கணும். அடுத்தது லெட்ஜருக்கு போகணும், லெட்ஜரை க்ரியேட் பண்ணிக்கணும், எல்லாம் சொல்லி தருவாங்க. இன்வென்ட்ரி போகணும், உங்களுக்கு எது தேவையோ முன்னாடியே க்ரியேட். அதெல்லாம் தேவையில்லைங்க. அதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, புதுசாக அவங்க கற்றுட்டு இருக்கும்போது சொல்லி தரும்போது சொல்லி தந்துருப்பாங்க இருக்கும். அதெல்லாம் ரொம்ப மெத்தட் ஈஸி பண்ணிட்டாங்க. இன்றைக்கி இந்த ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து இதோட முடிஞ்சுது. நம்ம இன்றைக்கி என்ன கற்றுக்கிட்டோம்னா, எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி கம்பெனி க்ரியேட் பண்ணணுங்கிற விஷயத்த ஃபுல்லாகவே கற்றுக்கிட்டோம். சரி, இதில் எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரி நிறையா விஷயங்களை நான் சொல்லித்தரேன். டேலிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு சாஃப்ட்வேர், அதில் வந்து நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. அதுவும் ஃபுல்லாகவே நான் இன்டிமேட் பண்ணுறேன், எல்லா டீட்டெயிலும். புரிஞ்சுதுங்களா? இந்த 3 என்டர்டைன் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.